மாலை வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, நேற்று பாமக மாணவரணி மாவட்ட செயலாளர் பாமக கட்சியிலிருந்து விலகி விசிக கட்சியில் இணைந்தார். விசிக கட்சியில் இணைந்தார் என்றால் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை பிடிப்பு அவருக்கு புரிந்ததால் விசிக கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார். அண்ணன் அவர்கள் ஜாதி மத அடிப்படையில் அரசியல் நடத்தவில்லை. அண்ணன் அவர்கள் ஜாதி அரசியல் நடத்தியிருந்தால் கண்டிப்பாக தலித்துகள் இவ்வளவு மேலோங்கி நின்றிருக்க மாட்டார்கள். அறிவார்ந்த வழிகளிலும் நடந்திருக்க மாட்டார்கள். எங்கே பார்த்தாலும் வன்னியர்கள், தலித், அடி தடி உதை வெட்டு குத்து இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் பாமக இந்த வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த சாதிய பின்புலத்தை விட்டுவிட்டு நாம் அரசியல் படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் மக்களை அரசியல் படுத்தி நல்வழிப்படுத்துகிறார். அப்படி அரசியல் படுத்தியதால் தான் இன்று தலித் மக்களிடையே ஒரு அரசியல் புரிதலும் இல்லாத இருந்த தலித் மக்கள் இன்று அரசியல் புரிதலோடு பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன் என்று பாமகக்காரர்கள் இன்னும் ஜாதி வெறியோடு அலைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அவருக்கு மனதுக்கு பிடித்த வகையில் அல்லது பிடித்து விட்டது என்றால் அவர் போக்கில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களை நாம் திருமணம் செய்துவிடக் கூடாது என்ற ஒரு முகப்போடு பாமக அவர்களின் தாய் தந்தையினரை தூண்டிவிட்டு அவர்களின் தூண்டுதலோடு பொண்ணையும் பையனையும் தேடி கண்டுபிடிச்சு ஆவண கொலை செய்து வருகிறார்கள். இது எவ்வளவு பெரிய அநீதி, இது எவ்வளவு பெரிய கொடுமை. இதற்கெல்லாம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கண்டிப்பாக ஒரு நாள் பதில் கூறியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இரு பிள்ளைகளையும் சொந்த அக்கா பசங்களுக்கு கொடுத்து விட்டார். இவர்கள் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள். எந்த பிள்ளைகளும் வீதிகளுக்கு போராட்டங்களுக்கு வருவதில்லை. எந்த பிள்ளைகளும் கட்சி பணிகளுக்கு வருவதில்லை. இப்படி அவர் பிள்ளைகளை வீட்டுக்குள்ளேயே வளர்த்து, ஏனென்றால் அவர்களுக்கு என்ன கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டமா, இல்லை படிக்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டமா, அவங்க இல்லை துணிமணி வாங்கிறதுக்கு கஷ்டமா, அவங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லை. வீட்டிற்கு அனைத்தும் தேடி வந்து விடுகிறது. ஆனால் வன்னிய சாமானிய மக்களுக்கு அப்படி அல்ல. உடை வேண்டும் என்றால் வேலைக்கு போக வேண்டும், சாப்பாடு வேண்டும் என்றால் வேலைக்கு போக வேண்டும், படிப்பு வேண்டுமென்றாலும் வேலைக்கு போக வேண்டும். படிப்பு அரசு பள்ளியில் தானே படிக்கிறீங்க,
அப்படி அல்ல. அரசு பள்ளியில் படித்தாலும் அவருக்கு தேவையான பேனா, பென்சில், நோட்டு, புத்தகம் இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குது. இது போன்ற செலவுகளை நிரப்ப அவர் கண்டிப்பாக வேலைக்கு போகத்தான் வேண்டும். அப்படி திருமணம் செய்ய வேண்டுமென்றாலும் இப்போது இருக்கும் இளைஞர்கள் எல்லோரும் இளைஞர்கள் எல்லாரும் படித்திருக்கிறாங்க. அதனால் நகைகள், துணிகள் எல்லாம் பைக்கு, கார்லாம் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு கொடுக்க முடியறதில்ல. அதனால் நிறைய பிள்ளைகளுக்கு திருமணமாகாமலே இருக்கிறது. இப்படி வேலைக்கு போகும் வழியில் ஏதோ அவரவர் மனதிற்கேற்ப ஒரு ஆணை மணந்து, ஏன்னா இந்த காசு செலவு பண்ண முடியாமல் அவங்க மணக்கிறது இல்லை. காதல் என்பது ஒரு இயற்கை. அந்த இயற்கையாக ஒருவர் மீது காதல் வந்துவிட்டால் கண்டிப்பாக அது கடைசி வரியில் இருக்கும். உண்மையான காதல் என்றால் அது கடைசி வரியில் இருக்கும். அப்படி கடைசி வரியில் இருக்கும் காதல் தான் திருமணம் வரையே போகுது. அந்த திருமணத்தையே இவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியினால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பெற்ற தாய் தந்தையினரை சந்தித்து, எப்படி நீங்கள் அவனை கட்டிட்டு போகலாம், அவன் பொண்ணை விடக்கூடாது, போகக்கூடாது, இந்த சமூகத்தில் அசிங்கமாக இருக்குது, போது வருது, நாங்கள் அவங்கள நடமாட விட மாட்டோம் அப்படின்ட்டு அந்த பெண்ணின் தாய் தந்தையரை மிரட்டி, பின்பு அந்த பெண்ணையும் மாப்பிள்ளையும் கண்டுபிடித்து வரவழைத்து அவனை கொலை செய்கிறார். இது எவ்வளவு தவறு! ஆனால் திருமா அவர்கள் அந்த வழியில் போகவில்லை. எம்மதமும் சம்மதம், எந்த ஜாதியும் நம் ஜாதி என்று அனைத்து சாதியையும் உள்ளடக்கி அனைத்து சாதியினருக்கும் அரசியல் தெளிவு கற்றுக் கொடுத்து, இப்படித்தான் இந்த சமூகத்தில் இப்படி இருந்தால் மட்டுமே ஒரு பிராமணர் சமூகத்தை புறந்தள்ளிவிட்டு நாம் மேலே வர முடியும். இப்படியே இருந்தால் ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான், பிராமணர் சமூகம் மட்டும்தான் மேலே இருக்கும். நாம் எல்லாம் கீழே அவர்களுக்கு அடிபடிந்து வேலை மட்டும்தான் செய்ய முடியும் என்று மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு அரசியல் அறிவுரை ஊட்டி தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிற வேளையில்தான் அனைத்து சமூகத்தினரும் எழுச்சி தமிழர் அவர்களை ஏற்றுக்கொண்டு இன்று அவர் அரசியலை முன்னெடுக்கிறார்கள். ஐயா அவர்கள் இன்னும் பல நூறு ஆண்டுகள் இம்மண்ணில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு அடுத்த அரசியல் புரிதலை கற்றுத்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.